தமிழ் நெஞ்சங்களுக்கு கோடையின் அன்பு வணக்கம். தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய அறையை பக்கத்தில் இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றியிருக்கிறார் முதலமைச்சர் சப்பு விஜய். ஏன் அந்த அலுவலகத்தை இங்கேருந்து அங்கே மாற்றிட்டாருன்னா, அது ஜோசியருடைய அட்வைஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உயரமான இடத்துல இருக்கணும், அவருடைய ராசிக்கு தண்ணீரை பார்த்து கொண்டே இருக்கணும். அவருடைய ராசி என்ன ராசி அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது எதுக்கு சொல்லுவானே, ஏன்னா எனக்கு ராசி அந்த விஷயங்கள் ஜோசியத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் ரொம்ப நம்புறாரு, அதனால தான் அரகஜா பொட்டு வச்சுக்கிறாரு. அப்புறம் கருப்பு கோட்டு போட்டுக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க கருப்பு கோட்டுனா ஏதோ அவர் சொன்னார் பாருங்க, கருப்பு கோட்டு ஏன் தெரியுமா போடுறேன், நான் அவர் தான் அப்படின்னு நீங்கள் எல்லாம் பெரியாருன்னு நினச்சிக்கிறோன்னு ஒரு சீன் போட்டார்ல, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. கருப்பு கோட்டு என்பது அவர் ஜோசியத்தின்படி நீ கருப்பு கலரில் தான் போடணும், அதுவும் இந்த நாளில் இந்த கலர் போடலாம், வெள்ளிக்கிழமையா வேஷ்டி சட்டையில வா, அதுவும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில வா. ஏதோ கல்யாணத்துக்கு போறாரு இவர், கல்யாணம் விருந்து விசேஷங்களுக்கு போற மாதிரி. ஒரு முதலமைச்சருக்கான முறையான எந்த பணியும் செய்யாம ரீல்ஸ்க்காகவே தன்னை உருமாற்றி கொண்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த சீன் போட்டுக்கிட்டு நடக்கிறதுல இந்த சினிமாவில் நடக்கிற மாதிரி ஹீரோயிசம் பண்ணி இன்னும் நடிகனாவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சப்பு விஜயனுடைய அந்த அலுவலகம் என்பது இப்போ 10வது மாடிக்கு மாறிவிட்டதாக சொன்னாங்க இல்லையா. அந்த 10வது மாடிக்கு அந்த அந்த பெரிய இடத்த அங்கிருந்த அறைகள் எல்லாம் அங்கிருந்த அலுவலகங்கள் எல்லாம் வேற வேற அலுவலகத்துக்கு பிச்சு போட்டாங்க. அதுல 2 விஷயம் மிக பிரதானமாக விஷயமாக பார்க்கப்படுகிறதாம். பிரஸ் ரூமே அங்கிருந்து தூக்கிட்டாங்களாம். அங்க அதாவது செய்திகள் எல்லாம் வழங்கப்படுகிற விஷயமா இருந்த அந்த அந்த அலுவலகமும் அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த இடத்தையும் மாத்திட்டு இருக்காங்க. அது இப்போ கலைவாண அரங்கத்துக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. இன்னும் முழுமையாக அதோட முழுமையான பணிகள் தொடங்கினாதான் நம்ம எங்கே நடக்குது அப்படின்றத கரெக்டாக எடுக்க முடியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த 10வது மாடியில் அவருக்குரிய அறை, அவருக்கு சேரு, இதெல்லாம் நிறைய ஃபோட்டோலாம் வந்துச்சுல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா கடல் தெரியும். கடற்கரையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே அவர் தமிழ்நாட்டை ஆள முடியும். ஏன்னா அவருக்கு அவருடைய ராசிக்கு தண்ணிக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால இதுதான் உங்களுக்கு சரியான இடம்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னதனுடைய விளைவாக 10வது மாடிக்கு மாறி இருக்காரு. இப்போ அவர் அறையை மாற்றுவதற்கு நாம கூட கடந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், சில லட்சங்கள் தான் ஆயிருக்கும் போல இருக்குன்னோம். அப்படிலாம் இல்லையா, 11 கோடி ரூபாயை தன்னுடைய அலுவலக அறையை மாற்றுவதற்காக நிதி ஒதுக்கியிருக்காங்களாம். முதலமைச்சர் அறையை மாற்றுவதற்கு 11 கோடி ரூபாய் இங்கே நக்கிட்டு போயிட்டு இருக்கு. கஜானா காலியா இருக்குன்னு சொன்னவரே இந்த நம்ம முதலமைச்சர் சப்பு விஜய் தான். அப்ப அந்த 11 கோடி ரூபாயை தன்னுடைய அறையை மாத்துறதுக்கு 11 கோடி யார் கேட்டா? யார் அப்ப விட்டு காசு? நீங்களும் நானும் கட்டுற வரி பணங்க. ஏன் இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலேயே உட்கார்ந்து எல்லா முதல்வர்களும், காமராஜர் ஆரம்பிச்சு, பக்தவச்சலம் ஆரம்பிச்சு, அண்ணா ஆரம்பிச்சு, கருணாநிதி ஆரம்பிச்சு, ஜெயலலிதா ஆரம்பிச்சு, எடப்பாடி, ஓபிஎஸ், ஸ்டாலின் வரைக்கும் எத்தனையோ முதல்வர்களை, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆரம்பிச்சு எல்லாருமே இந்த அறையில கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில உட்கார்ந்து தானே ஆட்சி நடத்துனாங்க. அவர்கள் அறையில இன்னும் பெரிய ஆடம்பர விஷயங்கள்லாம் மாத்திக்கலையே. கோடிக்கணக்கில் ரூபாய் கொடுத்து ஆபீஸ் மாத்தணுமா? இது என்ன சினிமா ஆபீஸா? செட்டு போடணுமா? நீங்க வேணா பேருங்க மக்களே, உலக தரம் வாய்ந்த அலுவலகமாக மாற்றப்பட்டது அப்படின்னு அந்த 11 கோடியை கொண்டு போய் கொட்டுவாங்க. எவனாவது ஒருத்தன் இளிச்சவாயம் கிடைப்பானான்னு காத்துட்டு இருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ள அந்த ஆபீஸை செட் பண்ணி கொடுக்கணுமா? இவங்க கேட்குற மாதிரி வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா 6 மாசம் ஆகுமா? ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது. 90 நாளில் ஆஃபீஸை மாற்றிடணும். ஏன்னா அவருக்கு வாஸ்துப்படி 90 நாளில் அந்த இடத்துல உட்காந்துடணும். இல்லைன்னா கஷ்டம், ஆட்சி நிர்வாகத்துக்கே பெரிய ஆபத்து வந்துடும். அதனால ஜோசியர் சொன்னபடி நாங்கள் அங்கே மாறிடணும். அதனால தான் அவசரமாக போய் இடம் போட்டது, சீட்டு போட்டது, சேர் போட்டது, டேபிள் போட்டது. இப்போ அங்கே இருக்கிறது. இப்போ அங்கே சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டுமே 7.5 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்களாம். சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டுமே. அதாங்க, அதாவது யாரோ ஒருத்தன் ஏதோ ஒன்று கட்சிதுன்னு அர்த்தராத்திரில கொடை பிடிச்சானோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்க என்னத்துக்கு வந்தீங்க? மக்கள் என்ன விரும்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நீங்க சொல்றீங்க. மக்கள்லாம் ஓட்டு போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இது பூரா இந்த இவிஎம் குளத்தூர் பஞ்சாயத்து மாதிரி இவிஎம் குளறுபடியா இல்ல ஒன்றிய அரசினுடைய தில்லாலங்கடி திருட்டு வேலையான்னு தெரியல நமக்கு. மாற்றம்னு போய் இப்போ நாற்றம் எடுக்குது, துர்நாற்றம் எடுக்குது, தடுமாறி கொண்டிருக்கிறது, தடுமாற்றமா இருக்குது அப்படின்னு ஆட்சியை குறித்து கேவலமா பேசிட்டு இருக்காங்க. மோசமான நிர்வாகத்தின் கீழாக தமிழ்நாடு அதல பாதாளத்துக்கு போயினுக்குது. இங்க வேளாண் பட்ஜெட்டை, நீங்க பட்ஜெட் என்பது மிக முக்கியம். நம்ம ஊர் பட்ஜெட்டை போய் ஏதோ ஒரு
வேறு மாநிலத்தில் போய் திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு வராரு. அந்த மாதிரி மாநிலம் விட்டு மாநிலம்லாம் எடுத்துட்டு போக கூடாது. இந்த அடிப்படை அறிவே தெரியாதவர்கள்லாம் மந்திரியா இருக்காங்க. என்ன பண்றது? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் துறை ரீதியா 35 துறைகள் இருந்தோம், 35 அமைச்சர், நிறைய துறைகள் இருக்கு. ஆனா ஒரே அமைச்சர் மட்டும் தான் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. அவர் நிர்மல்குமார் எல்லாத்துக்கும் பேசுவார். இப்போ தேவையில்லாம ஒரு பேசி மாட்டியிருக்காரு. அதாவது அணைகள் எல்லாம் ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கணுமா, உரிமைகளை கொண்டு போய் அப்படியே அவங்க கேட்கவே இல்லைன்னா கூட தமிழ்நாட்டை எத்துமே அடகு வச்சுட்டாங்க. பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. மானங்கெட்ட அரசாங்கமா மாறி போச்சு தாவேக அரசாங்கம். இதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாதுங்க. அணைகளுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய அரசாங்கத்திட்ட இருக்கணும்னு ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா அவர் என்ன செய்யறது? நம்ம அவர் வேற யாரும் இல்லை, நம்ம அரட்ரவுசர் பார்ட்டி தான். ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்து அரட்ரவுசர் பார்ட்டியா இருக்கிற நிர்மல்குமார் தான் கரவேட்டி மாத்திட்டே இருந்தார். கலர் கலரா கரவேட்டி மாத்திட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஏராளமான கட்சிகளுக்கு தாவி வந்து இன்னைக்கு தாவேக்கால உட்காந்துக்கிட்டு பாஜகவுடைய சொல்படி ஆடிக்கிட்டு இருக்காரு. அவங்க சொல்றதை இவர் இங்க ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் மட்டும் தாங்க பேசுறாரு. அவருக்கு மட்டும் தான் அந்த ரைட் கொடுத்துருக்காங்க பாஜக. வேற எந்த அமைச்சரும் பேசுறது இல்லை. இது என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. மறைமுகமா ஆள்றாங்க. நீங்க எடப்பாடி காலத்துல மறைமுகமா ஆண்டுச்சுன்னாங்க. எடப்பாடியாவது ஏதோ ஒரு விஷயத்த உருப்படியா செஞ்சார், ஏதோ ஒண்ணு பண்ணார். இன்னைக்கு மக்கள் எல்லாம் திமுக அரசாங்கம் போச்சுன்னா அதிமுகவாவது வந்து தொலைச்சிருக்கலாம். ஒண்ணுமே தெரியாத ஆள்கிட்ட போய் நம்ம வந்து மாற்றம்னு போய் வந்து இந்த மாதிரி அநியாயமா நம்ம மொத்த உரிமையும் பறி போயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லா துறைகளிலும் புலம்பல் ஜாஸ்தியா இருக்கு. முன்னாடிலாம் 25,000 50,000 லஞ்சம் கேட்பாங்க. இப்பெல்லாம் லட்சக்கணக்கில் கேட்கறது காசை விட கோல்டு பிஸ்கட்டை கேட்கறான்னு சவுகார்பேட்டை அந்த நகை தொழில் செய்யறவன் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கான். கோல்டு பிஸ்கட் கேட்கறானுங்களாம் ஜிஎஸ்டி லஞ்சம்ன்ற பேர்ல. எப்பேற்பட்ட தில்லாலங்கடி ஆட்சி பார்த்தீங்களா? நிர்வாக சீர்கெட்ட ஆயிடுச்சுன்னா அதிகாரிகள் ஆட்டம் போடுவாங்க. நிர்வாகி சரியா இருந்தாலும் அதிகாரிகள் பயப்படுவாங்க. நிர்வாகத்தை நடத்த தெரியலன்னா ஆளாளுக்கு தடி எடுத்தவங்களும் தண்டல் காரணம் மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அறை என்பது ஒப்பந்ததாரர் டெண்டர் யாரும் எடுக்காம அப்படியே காவல் காக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கறாங்க, நாங்க 90 நாள்ல முடிக்க முடியாதுங்க, அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், நாளைக்கு ஏதாவது வம்பு வழக்குன்னு வந்தா நாங்க மாட்டிப்போம், எங்களால பண்ண முடியாதுன்னு எல்லா டெண்டர்ஸ் ஆட்களும் ஒப்பந்ததாரர்களும் கான்ட்ராக்டரும் பயந்து ஓடுறாங்களாம். ஏன்னா இந்த கவர்மெண்ட்டை நம்பி இருக்க முடியும். நம்ம எதையாவது செஞ்சுவிட்டு நாளைக்கு இது கவர்மெண்ட் கவுந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றிய அரசாங்கம் கவுத்து விட்டுருச்சு. ஏன்னா செயல்பாடுகளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன்று கூட சரியா இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லை, கூட்டணி கட்சி யாரெல்லாம் முட்டு கொடுத்தவங்களாம் பிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஆட்சி கவுந்துரும். அப்போ எவன் மாட்டிக்கிறது? அதனால ஒப்பந்தாரர்கள் பயப்படுறாங்களாம். அந்த அறை என்பது முழுக்க ஜோசியத்தின் அடிப்படையில் மாற்ற வேண்டிய அறை. அவசரமாக இன்றைக்கு டெண்டர் கிடைக்கல, ஆளு கான்ட்ராக்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த ஆபீஸை போட்டே ஆகணும்னு 11 கோடி ரூபாயை ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுது. அது இல்லைன்னா அவங்க தான் அறிக்கை வெளியிடணும். அப்படிலாம் கிடையாதுங்க, 11 கோடிலாம் கிடையாதுங்க. இந்த அரசை மாத்துறதுக்கு, இந்த ஆபீஸ் மாத்துறதுக்கு நாங்க 10 லட்சம் தான் செலவு பண்ணோம், 5 லட்சம் தான் செலவு பண்ணோம்னு சொல்ல வேண்டியது அவங்க தான். இன்றி தகவல் வந்திருக்கு. ஏன்னா தாவேக அரசாங்கத்துக்கு எல்லா விஷயங்களும் தகவலாக தான் வரும். அதனால இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு. 11 கோடி ரூபாய் அந்த ஆபீஸ் மாத்துறதுக்கு, இங்க இருக்கிற ஆபீஸை இங்க மாத்துறதுக்கு. ஒரு அலுவலகத்தை செஞ்சார் கோட்டையிலிருந்து பக்கத்துல இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகையில 10வது மாடிக்கு மாத்துறதுக்கு 11 கோடி ரூபாய். ஆடம்பரத்துல அரண்மனை கட்ட போறார் போல உள்ளவர். 11 கோடியில எப்படிங்க ஒரு ஆபீஸ் போட முடியும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு புரியல. ஆனா உண்மையில நான் நம்பல. அதை எனக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை. இப்படி செய்திகள் உள்ளா வருது. என்னென்ன வசதிகள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வைக்க போறாங்கன்றத நிச்சயமா கண்டிப்பாக மாட்டுவாங்க. எப்ப தெரியுமா? இதற்கு உதாரணம் எப்ப தெரியுமா? உங்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தார். கடற்கரையில கடலை பார்த்த மாதிரி மலையை குடைஞ்சி பிரம்மாண்டமான மாளிகை கட்டியிருந்தார். பிரம்மாண்டமான மாளிகை, அது அரசு மாளிகை. அவர் பதவி போன பிறகு அந்த மாளிகை போய் அதிகாரிகள் முற்றுகையிட்டும் போது ஆச்சரியத்துல வாய் பொழந்துட்டாங்க. அவ்வளவு நவீனமா, பயங்கர பிரம்மாண்டமா, சொகுசு 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறத விட மிக உலக தரம் வாய்ந்த விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி எதையாவது பார்த்துட்டு வந்து இவருக்கு யாருன்னா ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் இந்த 11 கோடி ரூபாய்
10வது மாடியில 11 கோடி ரூபாய் அப்படின்றது அது எப்ப மாட்டோம்னா, ஒண்ணு இந்த பதவி காலம் முடிஞ்ச பிறகு மாட்டோம், மீண்டும் ஒரு வாய்ப்பு இல்லை, அகஸ்மாத்தா உட்கார்ந்த பதவி தான். நிச்சயமா இன்னைக்கு இந்த 70-75 நாள்லயே இவருடைய லட்சணம் தெரிஞ்சிருச்சு. மக்கள் திரும்ப நம்ம முதலமைச்சர் சப்பு விஜயை ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப இவருடைய ஆடம்பரங்கள் எல்லாம் அப்ப வெளிச்சத்துக்கு வரும். இவ்வளவு நாளா நான் எளிமை, நான் ரொம்ப நான் தூய சக்தி அப்படின்னு சொல்லுகிற அத்தனை அயோக்கியத்தனங்களும் அப்ப வெளிச்சத்துக்கு வந்துடும். அல்லது அதற்கு முன்பாகவே ஆட்சி கலைந்தாலோ ஆட்சி கவிழ்க்கப்பட்டாலோ அது நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வந்துடும். பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ இது மாதிரி ஆடம்பர செலவுகளை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு சாமானிய குடிமகனாக என்னுடைய பார்வை. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மக்களே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை கமெண்ட்டுகளாக சொல்லுங்க. 11 கோடி ரூபாய் ஒரு அலுவலகத்தை மாற்றுவதற்கு செலவு செய்யலாமா என்பது உங்கள் கவனத்துக்கு விட்டு விடுகிறேன். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.